வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா? ஏன் ஒரு சில ஆலயங்களுக்கு மட்டுமே பக்தர்கள் கூட்டமாக செல்கிறார்கள் பார்ப்போமா? இன்று நம் தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான ஆலயங்கள் உள்ளன. ஆனால் சில ஆலயங்களில்தான் பக்தர்கள் எண்ணிக்கையால் நெரிசல் காணப்படுகிறது. ஏன் இப்படி? இந்த விடையை இன்று நாம் சற்று ஆழமாக பார்ப்போமா? அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. பவித்திரமான நிலம் இது ஒரு காரணமாக இருக்கலாம். பல ஆலயங்கள் தமிழர் பெருமை கூறும் புராணங்களோடு தொடர்புடையது. அந்த இடங்களில் சிவன், விஷ்ணு, முருகன் போன்ற தெய்வங்கள் பிரம்மாண்டமான செயல்களை நிகழ்த்தியாக நம்பப்படுகிறது. உதாரணமாக திருவண்ணாமலை சிவபெருமான் அக்னிலிங்கமாக தோன்றிய இடம். ஸ்ரீரங்கம் விஷ்ணுவின் முதல் திவ்ய தேசமாகும். சுவாமிமலை முருகன் தந்தை சிவனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை அருளிய இடம். இவை போன்ற புராண சம்பந்தங்கள் அந்த ஆலயங்களுக்கு ஆன்மீக முக்கியத்துவத்தை அளிக்கின்றன. மேலும் கூட்டம் எவ்வாறு வருகின்றது? அற்புதங்கள் மற்றும் நம்பிக்கைகள். சில ஆலயங்களில் நடந்த அதிசயங்கள், பக்தர்களுக்கு ஏற்பட்ட ஆன்மீக அனுபவங்கள், விரதங்கள், நிறைவேறிய கதை வகைகள் மக்கள் மனதில் பெரும் தாகத்தை ஏற்படுத்துகின்றன. இது ஒரு காரணமாக இருக்கலாம். சமூக மற்றும் புவியியல் காரணங்கள் கூட இருக்கலாம். சில ஆலயங்கள் மக்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகிலோ அல்லது புகழ்பெற்ற சுற்றுலா பகுதிகளில் இருப்பதாலோ அதிகமாக வருகை பெறுகின்றன. முக்கியமான போக்குவரத்து வசதிகள், உணவகம், தங்கும் இடங்கள் போன்ற வசதிகள் அந்த ஆலயங்களுக்கு மேலும் முக்கியத்துவம் சேர்க்கின்றன. உதாரணமாக திருப்பதி, சபரிமலை, மதுரை, மீனாட்சி அம்மன் கோவில் இவை அனைத்தும் நல்ல போக்குவரத்து வசதிகளுடன் கூடிய நகரங்களில் உள்ளன. இதனால் பக்தர்களுக்கு அந்த இடங்களை அடைவது எளிமையாகி விடுகிறது. இதுவும் பக்தர்கள் அதிகமாக வருவதற்கான ஒரு காரணமாகும். ஆலயம் என்பது நம் உள்ளத்தின் தேடல். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்லலாம். ஆனால் நாம் செல்லும் ஒவ்வொரு ஆலயத்திலும் பக்தியும் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார், நம் உள்ளத்திலும் இருக்கிறார். நன்றி.